ஸ்ரீ குருபியோ நமக. கபீர்தாசர் என்ற ஒரு மகான் இவ்வாறு தன்னோட உபதேச வாக்கில் குறிப்பிடுகிறார். கண்களும் காதுகளும் திறந்தால் மரங்களின் இலைகள் கூட வேதத்தின் பக்கங்களைப் போல நமக்கு கற்பிக்கும் என்று. பொதுவாக மனிதனின் கண்கள் மற்றும் காதுகள் அனைத்தும் விழித்திருக்கும் நிலையில் திறந்துதான் இருக்கும். ஆனால் எவர் ஒருவரும் மரத்தின் இலைகளும் செடிகளின் இலைகளும் தனக்கு வேதங்களை கற்பித்ததாக சொல்லப்பட்டு கேட்டதில்லை, அறிந்ததில்லை. கபீர்தாசர் இங்கே குறிப்பிடுவது பௌதிக கண்களையும் மற்றும் காதுகளையும் பற்றி அல்ல. அதாவது புறக்கண்கள் மற்றும் புற காதுகளை பற்றி பேசவில்லை. மாறாக அக்கண்களுக்கு பார்க்கும் திறனையும் காதுகளுக்கு கேட்கும் ஆற்றலையும், கண்களுக்கு பார்க்கும் திறனையும் காதுகளுக்கு கேட்கும் ஆற்றலையும் அவரவர்கள் உள்ளிருந்து தரும் ஒளியின் ஆற்றல் சக்தியை இங்கு குறிப்பிடுகிறார். இதுவே ஒவ்வொருவரின் உண்மையான இருப்பாகவும் அதாவது தூய உணர்வு என்னும் ஆன்மாவாகவும் ஆன்ம சக்தியாகவும் இருக்கிறது. ஒருவன் இத்தகைய தூய உணர்வே தம் கண்களுக்கு பார்க்கும் திறனாகவும் பார்வையாகவும் காதுகளுக்கு கேட்கும் சக்தியாகவும் கேள்வியாகவும் இருக்கிறது என்பதை உள்ளபடியே உணர்ந்த நிலையில் உலகப் பொருட்களை பார்க்கும்போது அவற்றில் மரத்தின் இலைகள் இயற்கையாகவே தங்களின் தன்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் ஒளி அதிர்வுகள், அதாவது பொதுவாகவே மரத்தின் தன்மைகள் செடியின் இலைகள் தங்களுடைய தன்மைகளை இயற்கையாகவே வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். அத்தகைய வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் ஒளி அதிர்வுகள் வேத வார்த்தைகளாகவும் சொல்லாகவும் இத்தகையோரின் கண்கள் மற்றும் காதுகள் வழியே தாமே ஊடுருவி உட்புகும். இத்தகையோரின் கண்கள் மற்றும் காதுகள் வழியே தாமே ஊடுருவி உட்புகும். இதற்கு நடந்த சம்பவம் ஒன்றை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். ஹசரத் லுக்மான் என்ற புகழ்பெற்ற சுஃபி மருத்துவ ஞானி ஒருவர் இருந்துள்ளார். அவர் காட்டுக்குள் நடக்கும்போது ஒவ்வொரு செடியும் தம் மருத்துவ குணங்களை, சில ஒளி அதிர்வுகளை உமிழ்ந்து சில ஒளி அதிர்வுகளை உமிழ்ந்து அதன் மூலம் இந்த நோய்க்கு நானே மருந்து என்று சொல்லும் என்பதாக ஒரு குறிப்பு உள்ளது. அதாவது மகான் கபீர்தாசரின் உபதேசத்தை சுஃபி ஞானி ஹஸ்ரத் லுக்மான் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவம் மூலம் மெய்ப்பொருளாக உணரலாம். இது வெறும் மரம் செடி கொடிகளுக்கு மட்டுமல்ல, மனிதனை தவிர இயற்கை அனைத்துமே பிரபஞ்ச ரகசியத்தை அதனதன் தன்மையில் அதனதன் உருவங்களின் அடிப்படையில் உணர்ந்தபடிதான் இருக்கிறது. உணர்ந்ததை வெளிப்படுத்தி கொண்டும் இருக்கிறது. எவர் ஒருவர் தன் ஆன்ம ஒளியை, அதன் சக்தியை உள்ளபடியே உணர்கிறாரோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சமே தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். சங்கேத மொழிகளில் என்பது சத்தியமான வாக்கு. ஸ்ரீ குருபியோ நமக.